சோனியோட ரீசெண்ட் ஆட் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. பொங்கல் கான்செப்ட் தான் இந்த ஆடோட ஒரு தீம். ஸோ லே அவுட் எல்லாமே கொடுத்துட்டாங்க அவங்க எப்படி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சோனி தமிழ்நாடு டீம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னோட தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மகுடபதி சார் அந்த ப்ரொடக்ஷன் டிசைன் ஃபுல்லாக அவர் தான் பண்ணது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட பங்கு சிறப்பாக செஞ்சாங்க இந்த ஆடில். காஸ்டியூமராக இருக்கட்டும், ஸ்டைலிஸ்ட்டாக இருக்கட்டும், ட்ரேப்பிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டுடியோ அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், என்னோடய அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். என்னோடய வாய்ஸும் அப்பப்போ உங்களுக்கு கொஞ்சம் வரும், ஏன்னா அது ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வாய்ஸ் கொஞ்சம் ஃபுல்லாகவே மியூசிக்காக இல்லாமல் கொஞ்சம் ஒரு அந்த ஏற்கனவே நாங்கள் அந்த ஷூட்டில் இருந்த ஒரு ஆக்சுவல் வாய்ஸோடைய இந்த வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்டாக தெரியும், ஆனால் நிறைய ஒரு ஆட் அப்படின்னு வரும்போது நம்ம நிறைய டீட்டெயிலிங் ரொம்ப முக்கியம். ஆடில் நிறைய டீட்டெயில் ஓரியன்ட் விஷயங்கள் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ எங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல் ஆட் அப்படிங்கும்போது கரும்பு ரொம்ப முக்கியமான விஷயம். பட் நாங்கள் அந்த ஆடை ஷூட் பண்ண டயத்தில் பார்த்திங்கன்னா சரியான மழை புயல். ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா கரும்பு எங்கேயுமே கிடைக்கல. இது எல்லாமே தேடியாச்சு, எங்கேயுமே கிடைக்கல. அந்த கருப்பு கரும்பு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ப்ராப்ஸ் எல்லாம் சோர்ஸ் பண்ணி ஒன்றுன்னா அலைஞ்சு திரிஞ்சு நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணி தான் நாங்கள் இந்த ஆட் ஷூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு ஆட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கே தெரியும், அந்த பொங்கல் அப்படின்னு கான்செப்ட் வரும்போது கரும்பு இல்லாமல் நம்ம ஷூட் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் புதுசாகவும் லேர்ன் பண்ணலாம். இந்த ஃபோட்டோஸ் பார்த்தா நாங்கள் ஒயிட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒயிட்டில் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், மேல் துண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் போடும்போது உங்களுக்கு ஒயிட்டு ப்ளீச் ஆகாமல் இருக்கணும், அதாவது பேக்ரவுண்டோட மர்ஜ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் லைட்டிங்லாம் கண்ட்ரோல் பண்ணி பக்காவான ஒரு இமேஜாக தான் எடுத்தோம் அதை. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அந்த பிடிஎஸ் தான் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மஞ்சள் பூசி போடாத வேண்டாம். நான் இந்த மஞ்சள் 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 போட்டுருந்தா அவ்வளோதானே. அந்த டப்பாவில் ஏறிடும், சின்ன டப்பா. கோகுல் இன்னொரு கட்டர் ஒன்று ரெடி பண்ணேன். எங்கே அந்த அரிசி மாவு பிடிச்சிடலாமா? மகதன் பாருங்கள். இன்னொன்று ஓகேவா? கரெக்டாக இருக்கும்ல? அண்ணா இன்னொரு துண்டு கொடுங்கண்ணா அதே சைஸ்க்கு. அண்ணா இன்னொரு துண்டு கொடுங்க அதே சைஸ். சார் உங்கள் காலில் கேப் தெரியுது, அதே அதெல்லாம் காஸ்டியூம்லாம் கொஞ்சம் அப்படியே பண்ணிடுங்க அங்கே ஸ்பாட்டில். வாட்ச் சாதா வாட்ச் இந்த வாட்ச் கொடுங்க. டேக் பண்ணலாமா? பேபி ரெடியா? பேபி கம் ஃபார்வர்ட் பேபி. ஆஷிதா ரெடி? ரெடி பேபி, ரெடி பேபி.
Smile nice, right? Nice, very nice. இப்போ ஹர்ஷிதா அவங்க மேலே ஷோல்டர் மேலே கை போடுங்க கிஷோர். அவங்க மேலே. Like that. Stand like that. Ready? Right smile, ready? One more, ready? Look here. ஆடிட்டே இருக்கக்கூடாது. Stand straight. கை எடுத்துங்க ஃபாலோ பண்ணது. ரெடி. ஆடா. கிஷோர் ஷர்ட் பண்ணுங்க. கடி முடியு. அந்த சைடு. மண்ணு போட்டு நான் பார்க்கிறேன். அதாவது ஆப்ஷன் வேட்டி பண்ற மாதிரி. அவங்க பண்றது இது நான் பார்த்தேன். this looks good.